தட்ஸ் எக்ஸாஸ்ட் நோட். எப்படி என்ன சவுண்டு வெடிக்குது தெரியுதுங்களா? அந்த ஒரு பாப்பு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பரத். நம்ம கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா GT650 இருக்குது. ஸோ இந்த வண்டி ஸ்டாக்லேருந்து நிறையாவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினாக உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்க ரெட் ரோஸ்டர் வச்சிருக்காரு. ஸோ வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் சும்மா அல்லுது. அண்ட் இதோட எக்ஸாஸ்ட் நோட் சும்மா வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஸோ மெயினாக இந்த ரெட் ரோஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் தான் இன்றைக்கி இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காரு. மெயினாக PPF ஓட்டியிருக்காரு. PPF மட்டுமே நியர்லி 12K கிட்ட ஆச்சு. அண்ட் தென் ஹாலஜன் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நியர்லி ஒரு 5K கிட்ட ஆச்சு. அண்ட் தென் ரேடியேட்டர் கார்டு, அண்ட் தென் இன்ஜின் கார்டு, அப்புறம் ரெட் ரோஸ்டர், அண்ட் தென் BMC ஏர் ஃபில்டர். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காரு. ஸோ BMC ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா நியர்லி 5800 கிட்ட வந்தது. அண்ட் ரெட் ரோஸ்டர் நியர்லி ஒரு பார்த்தீங்கன்னா 20K கிட்ட ஆயிருக்கு. ஸோ இந்த காசுக்கு ஒருத்தான்னு கேட்டால் சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதோட அந்த ரிவ் பண்ணும்போது அந்த ஒரு பீட் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு லெவலில் இருக்குது கைஸ். இதை நான் ரிவ் பண்ணும்போது அந்த பீட் அப்படி கேட்டுச்சு. அண்ட் மெயினாக ஹைவேலெலாம் ஓட்டும்போது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பங்கமாக இருக்கும். ஸோ இன்னும் நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு பக்கம் நிறுத்திருக்கேன். நல்ல ஸ்பாட்டு கிடச்சிது. இதுக்கப்புறமேட்டு தான் வந்து ரைட் பண்ணி அந்த தென் சிட்டிக்குள்ளாரையும் கொஞ்சம் அவுட்டர்லேயே எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு இருக்குது. ஸோ வண்டி அப்படியே பல இருக்குல்ல. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு க்ரோம் ஃபினிஷு. அதில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் கொடுக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்குது. ஸோ மெயினாக PPF மட்டுமே நேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 12K கிட்ட செலவு பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல பெஸ்ட்டு தான். ஏன்னா வண்டி எடுத்ததுமே அதெல்லாம் கொஞ்சம் போட்டு அதாவது ஸ்க்ராட்ச் ப்ரொடெக்ஷன், பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கும் அதுக்கு. அண்டு இப்போ வரைக்கும் பேசிகிட்டே இருக்கேன். இன்னும் நான் வந்து ரெட் ரோஸ்டரோட சவுண்டு ஒன்று உங்களுக்கு நான் காட்டல இல்லை. சரிங்க, நான் காட்டுறேன். ஸோ ரிவ் பண்ணிட்டு ஓட்டும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மெயினாக ஆன் ஆயிடுச்சா? தட்ஸ் எக்ஸாஸ்ட் நோட். எப்படி வெடிக்குதா? பாப்பப்பெல்லாம் ஆகுது கைஸ். 2-3 டைம் பாப்பப் ஆச்சு. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் நோட் இந்த ஒரு எக்ஸாஸ்ட் போட்டதுலேருந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வேறு லெவலில் இருக்குது. ஸோ மெயினாக அதுதான் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து நல்ல ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட் இயர்லேயே நியர்லி 100 வரைக்கும் போயிருக்கோம் நாங்கள். ஸோ இப்போ அப்படியே ஒரு சைடு போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு அண்ட் தென் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட்டர் போக போகிறோம். எப்படி நம்ம செல்லக்குட்டி மாசாக்கா சி அண்ணா நான் போயிடலான்னு பார்த்தேண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. ஓகேண்ணே, தேங்க்ஸ் லாட்ண்ணே. பா அந்த பீட் எப்படி இங்கே இப்படி ஒரு பீட்னா ஹைவேலெலாம் ஏறும்போது இந்த பீட்டே போதும் நமக்கு. இங்கே தான் Moto 360. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கி ஃபிட் பண்ணுது. ரெட் ரோஸ்டர், அண்ட் தென் BMC ஏர் ஃபில்டர், அப்புறமேட்டு வேறு என்ன இந்த லைட்டு, ஹாலஜன் லைட்டு எல்லாமே. இன்னும் லைட்டோட பவர் எப்படி இருக்குங்கிறத நான் இன்னும் செக் பண்ணதில்லை. ஆனால் பரவாயில்ல, நைட் டைம் நல்லா இருக்குன்னு நாங்கள் மோஸ்ட்லி இன்றைக்கி நைட்டு தான் பிளான் பண்ணுவோம் வெளில போக. ஸோ நம்ம வண்டிக்கு தான் கைஸ் டயர் மாற்றணுமா வேணாமான்னு கன்ஃபியூஷன்லேயே இருக்கேன். 2 மனசாக இருக்குது. ஏன்னா 3 டைம் வந்து பார்த்திங்கன்னா மட் ரோட்டில் ஜர்க்காச்சா, அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வம்பு மாற்றிடலான்னு தோணுது. இன்னும் ஃபிசிக்கல் இந்த வண்டி பார்த்திங்கன்னா நியர்லி 100 வரைக்கும் போகும். நாங்கள் அதை செக் பண்ணோம். எப்படி எக்ஸாஸ்ட் நோட்டு செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. பவர் டெலிவரி இப்படி தட பெட்ரோல் அடிக்கணுமா? போயிருமா? பா என்ன வண்டி அப்படியே சீருது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் தூரம் கிலோமீட்டர் ஓட்டினா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்பன்லாம் செட் ஆகி இன்னுமே அதோட இந்த பாப்அப் சவுண்டு இன்னுமே நல்லா கேட்கும்.
சவுண்டு. பிரேக்கிங்கும் நல்லா இருக்கு, சவுண்டு அதுக்கு மேலே கிழியுது. நான் தான் சொல்கிறேன்ல, ஆர்சி ஓட்டிட்டு இதோட கம்ஃபர்ட் இன்னுமே நல்லா இருக்கு. பா நல்லாவே அந்த ஒரு பவர் தெரியுது கைஸ். அப்படியே ஒரு மாதிரி உரும்புது. அந்த ஒரு பிக்கப் தெரியுதுங்களா? அப்படியே நம்மளை வந்து பின்னாடி ஜர்க் ஆகிட்டு முன்னாடி கொண்டு போகுது. இது இந்த ஒரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் கொடுக்கும். நம்மளை வந்து அப்படியே ஓவராக அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கூப்பிட்டு வராது. ஆனால் ஆர்சி அப்படி கிடையாது. அதோட பிரேக்கிங் கொஞ்சம் கம்மிங்கிறதுனால அது வந்து நம்மளை ஒரு மாதிரி அவுட் ஆஃப் ஃபுல்லு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லை. இது எப்போனாலுமே பிரேக் அடித்தாலும் அந்த ஒரு கண்ட்ரோல் கையில் வரும். இது அதனாலேயே அது ஓட்டிட்டு இது ஓட்டும்போது என்னமோ ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி தோணும் எனக்கு. ஆர்சி 390 ஓட்டிட்டு இது ஓட்டும்போது. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கியரில் இருக்கேன். செவன்ட்டியில் தான் வாக்காச்சு. ஃபஸ்ட் கியர் 70 போச்சு. ஆக்சுவலி 100 வரைக்குமே ஃபஸ்ட் கியரில் போகுன்னாரு. அதை இது இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பொறுமையாக த்ராட்டில் பண்ணால் இது போகுமான்னு தெரில. நான் ஃபஸ்ட்டு லைட்டாக லாக் ஆகும்போதே செகண்ட் கியர் மாற்றிட்டேன். என்ன கம்ஃபர்ட்டு வெடிக்குது தெரியுதுங்களா? அந்த ஒரு பாப்பு கரெக்டாக நம்ம த்ராட்டில் பண்ணுறது விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே டப்புன்னு வந்து வெடிக்குது. அது இன்னுமே அதோட சவுண்ட் அதிகமாக கேட்குமா ஒன்ஸ் அந்த கார்பன் ஃபுல்லாக செட்டில் ஆச்சுன்னா. இப்போ தான் நான் ஃபிட் பண்ணியிருக்கோம். பா பிரிக்குது சவுண்டு. உள்ள ஒரு மாதிரி வைப் ஆகுது கைஸ். என்னமா சவுண்டு. இந்த மாதிரி ஒரு நல்ல லாங் ஸ்டேஜில் இதை ஓட்டும் போது தாங்க அது அப்படியே அந்த பவர் அந்த ஒரு சவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியுது. அது ஒரு விதமாக போகும், இது ஒரு விதமாக இருக்கும். அந்த ஒரு ஏருக்கோ இந்த ஒரு எக்ஸாஸ்ட் நோட்டுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸ்பீடு தாங்க சொன்ன இடத்துல வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகுது. ஸோ வந்துட்டோம். எக்ஸாஸ்ட் நோட் தாங்க வேறு லெவலில் இருக்குது. ஸோ வண்டி வந்து நல்லாவே ஒரு புல் கொடுக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ரெட் ரோஸ்டர் அதோட வேலையை கிடச்சி பார்த்தீங்களா? என்ன ஒரு புல், என்ன ஒரு அந்த ஒரு பவர் வேறு லெவலில் இருந்தது. ஸோ இது ஒரு கேஷுவலான வீடியோ தான். இந்த ரெட் ரோஸ்டரை வந்து உங்கள்கிட்ட காட்டணும்னு தோணுச்சு. வண்டி சும்மா தரமாக இருக்குது. ரெட் ரோஸ்டர் ராக்கிங் இன் தி சிட்டி GT650 சொல்லவா வேணும். ஆர்சி கம்பேர் பண்ணும்போது அது பவர் வைஸ்னால் இது கம்ஃபர்ட் வைஸ் அது இன்றைக்குமே மாறாது. அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்தி ரைட் சேஃப் டேக் கேர். பை.